ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்ததான ஒரு கிருபை நிமித்தமாக கூட ஒவ்வொரு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் யோபு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வேத பாடங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மீண்டுமாக இந்த ஒரு நாளிலே கூட அந்த ஒரு வேத பாட வகுப்புக்கு கூட்டி சேர்த்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுதும் இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண் 74 குயவனே குயவனே என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
இப்பொழுதும் இந்த ஒரு மாலை நேர கூடுகைக்கு துவக்கமாக நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஜெபிக்கும்படி சகோதரி சபையின் சார்பாக முன்பு அழைக்கிறோம். ஜெபம். எங்கள் மேல் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளிலே சேர்த்து கொடுத்து சகோதர சகோதரிகளாக ஐக்கியப்பட்டு உம்மை துதிக்கவும் உம்முடைய சத்திய பாடத்தை கேட்கவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த வாழ்நாளிலே கண் விழித்தது முதல் இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி காத்து வந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் யோபின் வாழ்க்கையில் எங்களை இருத்தி பார்த்து உம்முடைய மாட்சிமையும் வல்லமையும் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளத்தக்கதான கிருபியை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சத்திய பாடத்தை கொடுக்கும் தாசரை கொண்டு நீர் எங்களுக்கு கொடுக்கும் இந்த சத்திய பாடத்தை எங்கள் மனதிலே இருத்தி அதற்குரிய கிரியைகளை எங்கள் வாழ்நாளிலே கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை சேர்த்தலும். இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரம் தோறும் பார்த்து வருகிறதான யோபு தொடர் வகுப்பில் கூட நம்ம ஏறக்குறைய ஒரு கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டுமே இந்த வகுப்பு போகணும்னு கூட சகோதரர்கள் அறிவித்தாங்க. ஸோ இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை கூட நம்ம மத்தியில் கற்றுக் கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை சபையின் சார்பாக முன்பளிக்கிறோம். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலும் நாம் அனைவரும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம தொடர்ச்சியாக இந்த யோபு புஸ்தகத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்து மீண்டும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக்கொண்டு பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ நம்ம யோபு புஸ்தகத்தில் என்ன தீமில் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, யோபு தனக்கு வந்த ஒரு பிரச்சனைக்காக தேவன் நீதியை கேள்வியாக கேட்டார். தேவன் திருப்பி தேவன் நீதிக்கு பதில் சொல்லாமல் தன் படைப்புகளுடைய மகத்துவத்தை அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு வெளிப்படுத்தி தான் யாருங்கிறதையும் தன்னுடைய நீதி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத யோபு வச்சு சொல்லாமல் தன் படைப்புகளை வைத்து அவர் பேசக்கூடிய விஷயமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 40வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சகோதரர் சொன்ன மாதிரி இன்னும் 2 சாப்டர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 162வது வாரம் 4வது வகுப்பு. ஸோ 40ஆம் அதிகாரம் 4ஆம் வகுப்பு, வாரம் பார்த்தீங்கன்னா 162ஆம் வாரம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற கண்டென்ட்டு யோபு புஸ்தகத்துக்குள்ள எந்த பிரிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பதில்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா யோபு பேசுறது, யோபுடைய நண்பர்கள் பேசுறது, திருப்பி யோபு ரிப்ளை கொடுக்கறது, இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி எலிகு வந்தார், அவரும் பேசுவார், யோபு அதுக்கு திருப்பி ரிப்ளை கொடுத்தது. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தேவன் பேசக்கூடிய விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தேவன் தன் படைப்பின் மகத்துவங்களை வைத்து மனுஷனுக்கு தன் நீதி என்னங்கிறத அவர் புரிய வைப்பதற்காக அவர் வந்து பேசிட்டு இருக்கார். 40ஆம் அதிகாரத்தை நம்ம 4 பிரிவுகளாக பிரித்தோம். அதை ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட்டு. முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா 2 வசனம் தான். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறார் யார்கிட்டனா யோபு கிட்ட. எதற்காகனா யோபுவை உணர வைப்பதற்காக தேவன் கேட்கக்கூடிய கேள்வி அது வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 கேள்வியும் ஒரு சவாலாக யோபுவுக்கு அமைஞ்சதுனால அந்த சவாலை யோபு சந்திச்சு பார்த்தாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினால அவர் தன்னை தாழ்த்தக்கூடிய விஷயமா அமைஞ்சு தன்னை அர்ப்பணாக எண்ணக்கூடிய விஷயம் அங்கே நடந்துச்சு. அது வசனம் 3, 4, 5 இருந்து நம்ம பார்த்தோம். அது முடிஞ்சது. இப்போ 3rd பார்ட்டுக்குள்ள வந்தோம். அது கடந்த வாரம் நம்ம பார்த்து முடித்தோம். யோபு இதுக்கு முன்னாடி தேவன் நீதிக்கு முன்பாக தன் நீதி பெருசுங்கிறத காமிக்கிறதுக்கும் தன்னை நீதிமானா காமிக்கிறதுக்கும் தேவன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை தேவன் கன்சாலிடேட் பண்ணி அதிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா திருப்பி அவங்களுக்கே யோபுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. இதுதான் 3வது பிரிவில் நம்ம இருந்துச்சு. அதை நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஸோ யோபு தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்வதற்காக தேவனை அநீதியாக காட்டின விஷயங்களுடைய கன்சால்டேஷனுடைய கேள்விகளை வந்து தேவன் எடுத்து வச்சார். ஸோ இந்த சாப்டரில் தேவன் வந்து யோபுவுக்கு பதில் தான் சொல்ல போகிறாரு. ஆனால் இந்த பதிலை யார் மூலமாகவே சொல்ல போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோபு மூலமாகவே சொல்ல வைக்க போகிறார். சொல்லிட்டார். முதல் விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் கேட்ட கேள்வி முதல் பிரிவில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு நான் இல்லாமல் உங்களால் முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின். நம்ம எல்லாத்துக்குமே அந்த கொஸ்டின் தான். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டாக தேவன் யாருன்னு கண்டுபிடிச்சு, உலகத்தின் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய தேவ திட்டங்களை கண்டுபிடிச்சு, இஸ்ரேல் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்து
ஒவ்வொரு டாக்டரினும் நம்ம கற்றுக்கொண்டு இங்கே வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் நாம கிடையாது. தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க பண்ற விஷயம் கரெக்டா இருக்கு, நான் பண்றது தப்பா இருக்குன்னா நான் விளைவிக்கிறேன், திருப்பி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே ஓன் முயற்சி எடுத்து இந்த நிலைமைக்கு நீங்க வந்துருங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க நீதியை நீங்க என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாங்கிற ஓப்பன் சேலஞ்சை வச்சார். அதுல இருந்தா யோபுவால பதில் பேச முடியலைங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் திட்டமிடாமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கிடையவே கிடையாது. திடீர்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுல தப்பு. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்த மாதிரி திடீர்னு வண்டி வந்து முட்டிடுச்சுங்கிறது தப்பு. திடீர்னு வண்டி வந்து முட்டுது. வண்டி வேணா திடீர்னு வந்துச்சு, ஆனா வண்டி வந்து முட்டுனுங்கிறது திடீர்னுலாம் கிடையாது. ஆல்ரெடி தேவன் போட்ட பிளான் தாங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளை தாழ்த்த வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னை நீதிமானா காட்டிக்கொள்வதற்கு தேவன் அநீதியாக காட்டின விஷயங்களுடைய ரீகால நம்ம இந்த வாரம் அந்த 4 வசனங்களை ஒரு தடவை வாசிச்சிடலாம். வாசிங்க. யோபு 40ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களிலிருந்து ஸ்தலத்திலே மிதித்துவிடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா வா என் கூட நீ வழக்காடலான்ட்டார். சிம்பிளான விஷயம் அவ்வளவுதான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா யோபு நீங்க வாங்க என் கூட நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா உங்க கேஸ் எடுத்து வைக்கலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப தேவன் இந்த லிஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயம். என்னவா இருந்து பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிரியேட்டரா ஒரு படைப்பாளியா இருந்து தேவன் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும், இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் கூட நித்தியத்திற்கும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த விஷயத்தை யோபு பண்ண முடியுமான்னு கேட்கிறார். இது ஒவ்வொரு வசனத்துக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். யோபுடைய பதில் கண்டிப்பா இல்லைங்கிறது தான். ஒருவேளை இது உங்களால பண்ண முடிஞ்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்க, வந்து என்கிட்ட வழக்காடலான்னு சொல்லிட்டார். இப்போ என்னுடைய கேள்வி என்ன, இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற இந்த 4 வசனத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிலைமைகள் தேவனை தவிர வேற யாருக்குமே வராதா? 4 வசனத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிலைமைகள், பொசிஷன் இப்படியே சொல்லிடுற நேரம், மகத்துவம், கணம், மகிமை, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, தண்டனை கொடுக்கறது, மன்னிக்கிறது, டெத்து கொண்டு போறது, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவனை தவிர வேற யாருக்குமே தேவன் வைக்கலையான்னு கேட்கிறேன் நான். யாருக்கு வச்சிருக்காரு? சபைக்கு. ரொம்ப கிளியரான பதில் சபைக்கு. ஆனா இப்ப இல்லை, எப்பன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு மகிமை அடைந்த சபை மகிமை அடைந்த பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின். ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர், அல்லது வேற எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், அல்லது வேற எங்கேயோ இருக்கட்டும் உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா இப்ப அவர் தேவன் கிட்ட போய் வழக்காடலாமா? கேள்வி கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு? இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சுட்டார், அவரால் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போய் தேவன்கிட்ட வழக்காடலாமான்னு கேட்கிறேன். இல்ல தேவனே அப்படித்தானே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் முடிஞ்சா நீ என்கிட்ட வந்துட்டார், அப்ப தேவன் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. சரியான பதில் தான். ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டாங்கனாலே அவங்க யாரை நல்லா புரிஞ்சிருப்பாங்க? தேவனை புரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு எல்லாமே விளங்கிருச்சுங்க என்னை விட்டுருங்கன்றுவாங்க. அப்ப தேவன் நீதி எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய புரிந்து கொள்ளாமையினாலதான் பிரச்சனை மனுஷனுக்கு வருதே தவிர தேவன் மாறுறதே கிடையாது. அவருடைய நீதியிலும் மாற்றமே கிடையாது, அந்த நீதியில் குறைபாடும் கிடையாது. இதெல்லாம் யார் நினைச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் அவங்கவுங்க கண்டிஷனை பார்த்து நினைச்சு கொள்ளக்கூடிய விஷயம். தேவன் என்னைக்குமே மாறாது. ஸோ கடைசி என்ன சொல்லி முடிச்சார் இந்த பகுதியினா, இதெல்லாம் யோபு நீ செஞ்சிட்டீன்னா நீ வா நான் பேசலான்ட்டார். வாசிக்கலாம் யோபு 40:14. யோபு 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். அப்பொழுது, எப்பொழுது? இந்த 4 வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சிருச்சுன்னா அப்ப நான் என்ன நினைச்சுக்குவேன்னா, உன் வலதுகை தான் உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணுச்சுன்னு நினைச்சுக்குவேன். ஸோ வலதுகை மீன்ஸ் அத்தாரிட்டி, அதிகாரம். ஸோ உன்னுடைய அதிகாரத்தால, உன்னுடைய மகிமையால, உன்னுடைய கெப்பாசிட்டினால, உன் வலிமையினால நீ செஞ்சு முடிச்சின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு எனக்கு நீ ஈக்குவல் தான் நான் எடுத்துக்குவேன். அப்புறம் நீ என்ன பண்ணலாம், வந்து எங்கூட வழக்காடலான்னு சொன்னாரு. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம மகிமை அடைந்தா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த போர்ஷன் பெஹமோத்தின் சிறப்புகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறோன்னு எனக்கு என்னவோ படுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஆன்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். நல்லா யோசிக்கிறோம், ஆனால் யோசிக்கிற விஷயத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். யாருமே குறைபாடு இல்லாமல் இல்லை. ஆனால் தேவன் சொல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு
முழு ஞானம் தேவன் கொடுத்தா மட்டும் தான் முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் போன வாரம் கேள்வி கூட கேட்டு முடித்தேன். எந்த நாட்டில் இருக்குது, அதோடைய விலங்கு பேர் என்ன, எந்த வீட்டில் இருக்குது, அது எப்படி இருக்குது, எல்லாமே கேட்டு முடித்தேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உள் வாங்கிட்டு பதில் கொடுத்துருக்குறீங்க. நிறையா பதில்கள் வந்ததுனால எனக்கு இந்த வாரம் அவங்க சொன்ன பதில்களை அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ காரணம் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட வைக்கிறேன். அந்த பதில் வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் எதிர்பார்க்குறேன். பெஹமோத் என்பது என்ன? நான் தான் நீங்கள் பார்க்கறதுலே தெரியுது எனக்கு. அப்படிங்கிறது என்ன? ஒரு விலங்கா? விலங்கு இல்லை. விலங்கை ஓமையாக வைத்து சொன்னது. விலங்கை ஓமையாக, இது எதிர்பார்க்கல இந்த பதிலாம். பேரபிள் பேசியிருக்கார் தேவன் யோபு கிட்ட. இப்ப இருக்கலாம் பார்க்கலாம் எல்லாத்துக்கும். அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டா நோட் பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் பெஹமோத் பத்தி சொல்லியிருக்கிற அந்த 10 வசனங்களை படிச்சீங்க? ஒரு சிலருக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு பாயிண்டா போக நீங்கள் வசனம் ஞாபகம் இருந்தால் தான் அதை உங்களால் திருப்பி கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா எல்லா வசனத்தையும் இப்போ என்னால் படிக்க முடியாது. வசனத்துக்கு விளக்கம் தான் கொடுக்க முடியும், எல்லா வசனத்தையும் படிக்க முடியாது. அதனால நீங்கள் ஞாபகம் வச்ச விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ முதல் பதில் ஒருத்தர் போட்டது நீங்கள் வாசிங்க. நான் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்க போகிறது சகோதர சகோதரிகளின் பதில். வாசிங்க. இப்போ பெகமோத் என்பது தேவன் 5ஆம் நாளில் படைக்கப்பட்ட விலங்கு இல்லை. ஒரே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு விலங்கே கிடையாதுன்ட்டாங்க. அது என்ன 5ஆம் நாள்? வெள்ளிக்கிழமையா இருக்குமோ? அதாவது தேவன் சுவாசமுள்ள ஜீவ ஜந்துக்களை படைச்சார் இல்லையா மனுஷனுக்கு முன்னாடி 5ஆம் நாள். அந்த 5ஆம் நாளில் படைக்கப்பட்ட விலங்கே இது கிடையாதுன்ட்டாங்க. அப்படின்னு எப்போ படைக்கப்பட்ட விலங்கு இது? 6ஆம் நாளில் நமக்கு தெரிஞ்சு படைக்கப்பட்ட ஒரே விலங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குன்னு சொல்ற தப்பு. அது தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன். ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாசிங்க. ஆனால் 6ஆம் நாளில் உருவான கொடிய மிருகம். 5ஆம் நாளில் உருவான கொடிய மிருகத்தை விட ஒரு கொடிய மிருகம் 6ஆம் நாளில் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட். இந்த மிருகம் உலகம் முழுவதும் காணப்படுகிறது. நான் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு தடவை பதில் சொல்ல. இப்போ என்ன பதில் கொடுத்துருக்காங்க? இந்த மிருகம் எங்க இருக்காமா? கம்ப்ளீட் என்டையர் வேர்ல்டும் இருக்காமா. இந்த மிருகம் இருதய அறையில் தூங்கி கொண்டிருக்கும். ஸோ அவங்க நேராக வேற ஒரு அர்த்தத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிருகம் பெகமோத் தூங்கிட்டு இருக்கு. எங்க தூங்கிட்டு இருக்குன்னு கேட்டா இருதயத்திற்குள்ள. ஸோ இருதயத்திற்குள் தூங்கி கொண்டிருக்கும் ஒரு மிருகம். அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னா, இது டைரக்டான ஒரு விலங்கு கிடையாது, மனுஷனுடைய மிருக குணம்னு சொல்றாங்க. இதை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரே பாயிண்ட் போதும். ஆனாலும் எல்லா பாயிண்ட்டும் பார்த்து வரல. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ இதுவும் உண்மைதான். பட் இது மட்டும் உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா கண்டிப்பாக அதற்குள்ள அவர் பொய் பேச மாட்டாருன்னு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கிளியராக வந்துடலாம். நெக்ஸ்ட் வாசிங்க. இப்போ தட்டி எழுப்பினால் வெளியே வந்து யாருக்கும் பயப்படாமல் செயல்படும். எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை என்ன பண்ணிடாதீங்க, யாரும் எனக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு அதை என்ன பண்ணிடாதீங்க, எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது, தேவனோடு வழக்காடும், கொலை செய்ய அஞ்சாது. அப்படி என்று 14 வசனத்துல இல்ல, சாரி ஆல்மோஸ்ட் 15 வசனமா, 14 to 15 24 10 வசனத்துல எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு மேட்டர் இல்லை. ஆனா உருவாக்கியிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம், அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட். யோபுவுக்குள் இருந்த இந்த மிருகத்தை மனைவியும் நண்பர்கள் தட்டி எழுப்பி விட்டதால் தேவனையே கேள்வி கேட்டார். நான் நீதிமான், என்மேல் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள் என்றார். நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். இது மிருகம்தான், மிருக குணம்தான். ஒருத்தர் வந்து நம்மளை தூண்டும் போது, நம்முடைய மாம்சத்தை தூண்டும் போது, அந்த மாம்சம் வந்து தூங்கிட்டு இருந்தது, ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மிருக குணம் வெளியே வந்துருது. அது யோபுக்கு நடந்துச்சு. அதனாலதான் தேவன் நீதியை கேள்வி கேட்டார். பட் அதுக்கு பெகமோத்துன்னு பேர் வைக்க முடியுமாண்ணா? எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வாசிங்க. எக்ஸாம்பிள் யார் யாருக்கெல்லாம் மிருகம் உள்ள தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். காயின், யூதாஸ், ஏசபேல், ஏரோது, பார்வோன் போன்றவர்களின் மிருக குணம், அதாவது பெகமோத் வந்தால் கொலை செய்ய அஞ்சவில்லை. ஸோ இந்த பதிலை வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஃபுல்லாக இது கரெக்டானு என்னால் சொல்ல முடியல. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பின்னாடி நம்ம விஷயத்த கட்டாயமாக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 6வது ஒருத்தர் பேர் போட்டிருக்கணும், விட்டாச்சது. காயின், யூதாஸ், யோசபேல், ஏரோது, பார்வோன் போன்றவர்களின் மிருக குணம் போட்டு 6வதுல ஒரு பேர் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னு தெரியல எனக்கு. அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னை பார்த்து சிரிச்சிங்க, நான் என்ன பண்ணுறது? அதாவது காயின்குள்ள மட்டும்தான் அது தூங்கிட்டு இருக்குது, ஏரோது ராஜாக்குள்ள மட்டும்தான் தூங்கிட்டு இருக்குது, நமக்குள்ள இல்லை.
பரவாயில்ல, நமக்குள்ள இல்லை என்று சந்தோஷமாக சிரித்து கொண்டு சொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இது ஒரு பதில். நெக்ஸ்ட் பதில் போலாம். பெகமோத் என்பது என்ன? அது ஒரு விலங்கா? விலங்கில்லை என்றால் அது என்ன? அது எங்குள்ளது? அப்படியே நான் கேட்ட கேள்வியை திருப்பி எழுதி எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஊமை விலங்கு, பெரிய 4 கால் விலங்கு. ஏன் அங்க போயிட்டாங்கன்னா அது பைபிள் கண்காடஸ்ல இருந்து எடுத்து நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. டம்ப் பீஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டம்ப் பீஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அது பேசாது, ஊமை விலங்கு. ஆனால் மனிதனுக்குள் இருக்கும் சிந்தனையின் உருவக வெளிப்பாடு. மேட்டிமை. ஜம்ப் ஆயிட்டு இருக்கிறீங்க, நான் எப்படி படிச்சிருப்பேன். பெரிய 4 கால் விலங்கு. பெரிய 4 கால் விலங்கு, நாட் 2 கால், 4 கால் விலங்கு. அது அடுத்தது நீர் யானை. நீர் யானை. ஓகே, அடுத்து இப்ப வாங்க. ஆனால் மனிதனுக்குள் இருக்கும் சிந்தனையின் உருவக வெளிப்பாடு. இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது ஒரு விலங்குன்னு அக்செப்ட் பண்ணாம போனோம்னா மாட்டிக்குவோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்குள் இருக்கும் சிந்தனையின் உருவக வெளிப்பாடு தான் போன ஸ்லைட்ல கொடுத்த ஆன்சர்ல நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வாசிங்க. அடுத்து நெக்ஸ்ட். மேட்டிமை, பெருமை, கர்வம், ஆஸ்தி, ஆசை இவை யாவும் நிரம்பிய குண இயல்பு. குண இயல்பு மனுஷனுக்கு ஆகாத காரியம் தேவன் சொல்றாரு இல்லையா, அது எல்லாமே மனுஷனுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா, எஸ்பெஷலி நியூ கிரியேஷனுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா, அது கண்டிப்பா பேட் கேரக்டர்ஸ் எல்லாமே மிருகம்தான். நெக்ஸ்ட். உலகத்தின் மேல் அதீத அன்பும் பிணைப்பும் கொண்டுள்ள சிந்தனையின் பிரதிபலிப்பு. சுய தன்னிறைவின் இன்பம், தேவனை பற்றின அறியாமை. இதெல்லாம் வந்து பெகமோத்னு அவங்க கொடுத்திருக்காங்க. தெரிந்தாலும் ஏற்காமல் விலகி தள்ளிவிடும் இருதயம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி தள்ளிவிடக்கூடிய ஒரு இருதயம் பெகமோத் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட். இவையெல்லாம் சேர்ந்த மனிதன் தான் பெகமோத் என்னும். கடைசியா கொண்டு எப்படி முடிச்சிட்டாருன்னா 4 கால் மிருகன்னு சொல்லிட்டு இப்போ 2 கால் மிருகத்துக்கு கொண்டு முடிச்சிட்டாரு. இதையெல்லாம் தெரிஞ்ச மனிதன் தான் பெகமோத்னா, மனிதனுக்கு 2 கால் தான் இருக்கு. அப்ப 4 கால் அடிபட்டு போச்சு என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தான் இந்த உலகத்தில் குண இயல்புள்ள மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஸோ இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா சொல்றேன், தேவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சு சொன்னாரோ அதை தவிர வேற எந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் அது வந்து மீனிங் கொடுக்காது. பட் நம்ம யோசிக்கிற விதம் நல்லது. ஏன்னா இதை கூட நம்ம யோசிக்காம முட்டான்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் எதை யோசிப்போம். இன்னொன்று பாருங்க, நமக்கு யோசிக்கிற இந்த கெப்பாசிட்டியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. நம்ம மற்ற கிறிஸ்தவர்கள் மாதிரி படிச்சுட்டு போகாம, இதை டைனோசர்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு படமெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணாமல் கிளியராக தேவன் என்ன புரிய வைக்கணுமோ அதை நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து வழி நடத்தியிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் அவர் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பார். நம்முடைய புரிந்து கொள்வதில் தான் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கலாம். 3வது ஆன்சர் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்குது, நான் வாசிங்க, நான் தமிழில் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அது இட் இஸ் மெத்தலாஜிக்கல் பீஸ்ட். அதாவது புராணத்தில் வரும் இல்லையா, பழைய புராணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புராணத்தில் நிறைய கதைகள் வரும் இல்லையா, அந்த கதைகளில் வரக்கூடிய ஒரு விலங்காக இது இருக்கலாம். Behemoth is an ancient, massive and mythological creature on earth mentioned in the Bible and Jewish tradition. அதாவது வந்து இது வந்து பழங்கால பெரிய புராதன ஒரு விலங்கு பூமியில் இருந்தது. இது எங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா பைபிள்லயும் இருக்கு, யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில வேற வசனங்கள் இருக்குது பைபிள்ல. நெக்ஸ்ட். is also known as hippopotamus. ஹிப்போபோட்டமஸ்ங்கிறது தமிழ்ல என்ன சொல்லலாம், நீர் யானையா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். Yes, modern Bible researchers and scholars identify Behemoth as an hippopotamus. ஸோ பெகமோத்துங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நீர் யானை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு அவங்க நிறுத்தியிருக்காங்க. ஏன் சொல்றாங்கன்னா அந்த 10 வசனம் இருக்கு இல்லையா, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கு மேட்ச் ஆகுது, அதனால எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட். ஒரே ஒரு பாயிண்ட் தவிர மிச்சம் இருக்க எல்லாமே நீர் யானைக்கு மேட்ச் ஆகுது. வாசிங்க. Behemoth lives in watery, marshy environments. அதாவது அந்த சேறு சகதி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பெகமோத் வாழ்னு வசனம் இருக்கு. நீர் யானை அங்கதான் இருக்கும். ஹிப்போபோட்டமஸ். நெக்ஸ்ட். It lives in watery and marshy area. In the shadow of lotus plant along river banks. அதாவது ஆற்று படுகைகளில் தாமரை மிதக்கும் இடத்தில் அவைகள் இருக்கும். In swampy grounds and dense grass. In rest near fast flowing water like the Jordan river. வசனம் ஒன்று வருது, யோர்தான் நதி தண்ணியை பூரா அது மேலே எடுத்து அடிச்சா கூட நிற்கும் அப்படின்னு சொன்னதுனால யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இது இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம் நம்ம இப்போ. வாசிங்க. பெகமோத் என்பது தேவன் படைத்த மிகப்பெரிய வலிமையான தாவரம் உண்ணும் உயிரினம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. இது தாவரம் உண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பாயிண்ட். இது வரைக்கும் யாரும் நம்ம இந்த பாயிண்ட் டச் பண்ணல, அருமையான பாயிண்ட். இது தாவரம் ஒன்றும் விலங்கினம். தாவரம்னு என்ன பேர்? செடி கொடிகள். செடி கொடிகளுக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா?
ஏன்னா சிலர்லாம் மாற்றிட்டோம் நம்ம டேர்ம்ஸ் எல்லாம். இப்போ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா, அப்போ இந்த விலங்கு எது சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்கு? வெஜிடேரியன். சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட். அது எருது போல புல்லை மேய்கிறது என்பதன் மூலம் அது கொடிய வேட்டையாடும் விலங்கு அல்ல. ஆனால் இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்க மாட்டேன். அது கொடிய வேட்டையாடும் விலங்கு அல்லன்னு சொல்லிட்டாங்க. எங்க தாவர வேண்டாம், இந்த பாயிண்ட் இப்போ ஓப்பன் பண்ணால் சரியா இருக்காது. அவங்க பெரிய வேட்டையாடும் விலங்கு அல்லன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட். தேவன் ஏற்படுத்திய இயற்கை ஒழுங்கில் வாழும் ஒரு படைப்பு என்பதை அறிய முடிகிறது. என்னால ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தேவனுடைய ஒரு படைப்புங்கிறத நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தொடர்ந்து அடுத்தது. இதன் இடுப்பு, வயிறு மற்றும் முழு உடல் அமைப்பு அபாரமான வலிமையுடையது. அபாரமான வலிமையுடையது. மனிதனுக்கு பயமுறுத்தும் அளவுக்கு பலமுள்ள இந்த உயிரினத்தின் வல்லமை கூட தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. இந்த விலங்கினுடைய வல்லமை கூட தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை. அதுதான் தேவனுடைய நோக்கம். அது கரெக்ட். ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு செகண்ட் பேராகிராஃபுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது பார்க்கலாம் கான்செப்ட்ல. இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கொடிய வேட்டையாடும் விலங்கு அல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வேட்டையாடாதுன்ட்டாங்க. ஆனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அபாரமான வலிமை கொண்ட விலங்கு. அதே சமயத்தில் மனிதன் என்ன பண்ணுமா, அது பயமுறுத்துற அளவுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அப்ப இது எப்படிதான் இருக்கும்? பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், ஆனா சாஃப்டா இருக்குமா? இப்ப நீங்களாம் சாஃப்டா இருக்கிறீங்க, அந்த மாதிரி தெரியல. அடுத்து நெக்ஸ்ட். அது நாணல், சதுப்பு நிலம், தாமரை வளரும் நீர்நிலைகள் அருகே தங்க விரும்புகிறது. அங்கதான் அது இருக்குன்ட்டாங்க. ஏன்னா வசனம் அப்படித்தான் இருக்கு. நெக்ஸ்ட். நீரிலும் நிலத்திலும் இயங்கும் திறன் பெற்றது. ஆற்றின் பெருக்கு அதை கலங்க செய்யாது. தண்ணீர் குடிக்கும் போது அச்சமின்றி அமைதியாக இருக்கும். நம்மளும் அப்படித்தான், தண்ணி குடிக்கும் போது சத்தமே போட மாட்டோம், அச்சமின்றி தான் நம்ம குடிப்போம். அடுத்தது. அதன் வலிமையால் சாதாரண வலை, கண்ணி அல்லது மனித முயற்சியால் அதை அடக்க முடியாது. மனித முயற்சியால் அதை அடக்க முடியாது என்று எங்கிருந்து பாயிண்ட் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அடக்க முடியாதுன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட். அடுத்தது. தேவன் இந்த உயிரினத்தை யோபுவுக்கு காட்டியதன் நோக்கம். இது ரொம்ப முக்கியம். என்ன பர்பஸ்க்காக தேவன் இந்த விலங்க தேவன் இப்ப தன் நீதிக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விலங்கை பற்றிய அறிவை கொடுப்பதல்ல, மனிதனால் அடக்க முடியாத இந்த படைப்பையும் தேவன் முழுமையாக ஆள்கிறார் என்பதை உணர்த்துவதே. மனிதனுக்கு அசாத்தியமானது தேவனுக்கு மிகவும் எளிதானது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விலங்கு தேவனுடைய ஒரு படைப்புன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நோக்கத்தை சொல்றாங்க. படைப்புன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த படைப்பு மிக்க விலங்கு தேவன் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ல எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு அடங்காத விலங்கு மாதிரி தெரியுது. ஆனா அந்த விலங்கையும் தேவனால் அடக்க முடியுங்கிறத தேவன் ப்ரூவ் பண்றாரு. உண்மை. ஏன்னா தேவன் இப்ப சொல்லிட்டு வர விஷயம் எப்படி இருக்குன்னா, மனுஷனால முடியாதது, மனுஷனுக்கு புரியாதது, மனுஷனால செய்யவே முடியாது, ஆனா தேவன் செஞ்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக? எதையுமே செய்ய முடியாத மனுஷன் தனக்கு ஒன்று வந்துருச்சுன்னு தேவநீதியை குற்றம் சொல்லும் போது, தேவன் இதை எடுத்து வச்சு தான் அவனுக்கு புரிய வைக்க முடியும் நான் யாருன்னு. அந்த பர்பஸ் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த பர்பஸ் மாறவே இல்லை. ஸோ தேவன் ஒரு விலங்கை தன் சார்பாக எடுத்துட்டு வந்து மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, தன் நீதி என்னங்கிறத மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மட்டும்தான். இதை எந்த காரணத்தை கொண்டும் இந்த தீமில் இருந்து விலகிறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட். யோபு இந்த உயிரினத்தை பார்த்து தன்னுடைய பலம், ஞானம், திறமை அனைத்தும் வரம்புள்ளவை என்பதை உணர வேண்டும். நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை, நம்முடைய வல்லமைக்குள்ள ஒரு லிமிட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தேவனுடைய படைப்பின் ஆழத்தையும் ஞானத்தையும் வல்லமையையும் ஆட்சியையும் பணிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பகுதியின் முக்கிய பாடம். அதாவது இந்த விலங்கு எப்படி தேவனால கண்ட்ரோல் பண்ணப்படுதோ அதே மாதிரி மனுஷனுக்கும் தேவன் என்ன பண்றாரோ அதை வாங்கிட்டு சத்தம் போடாம பேசாம இருந்துக்கணும். அதுக்காக தேவன் பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பேராகிராஃப். பெகமோத்தின் இயல்புகளும் வாழும் சூழலும் பற்றிய விளக்கங்களை ஒன்றாக எடுத்து பார்க்க. பெகமோத்துடைய இயல்பு வசனத்துல சொல்லியிருக்கலையா, 10 வசனம் அது சொல்லியிருக்க இயல்பும் அது வாழக்கூடிய சூழ்நிலை பைபிள் வசனத்தில் இருக்கு, சூழ்நிலையும் ஒன்றாக எடுத்து பார்த்தால் இது நீர் யானை என்பதற்கே மிகவும் பொருந்துகிறது. என்னாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியுது. இது எந்த விலங்கு கரெக்டா பொருந்துன்னு பாத்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ், நீர் யானைக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. எருது என்று கூறப்படுவது அதன் பெயர் அல்ல, புல்லை மேயும் இயல்புக்கான ஒப்புமை மட்டுமே. அதாவது ஒரு வசனத்துல முதல் வசனத்துல எருத போல புல்லு சாப்பிடுன்னு சொன்னதுக்காக எருதுன்னு அதை நினைச்சுக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை கம்பேர் பண்றதுக்காக எடுத்திருக்காரு. எதுக்குன்னா புல்லு சாப்பிடுறதுக்கு. அடுத்து. இதனால் தேவன் படைத்த இந்த மாபெரும் உயிரினம் கூட அவருடைய பரிபூரண அதிகாரத்தின் கீழ் இருப்பதை யோபு உணர வேண்டும் என்பதே இந்த முழு பகுதியின் ஆழமான செய்தியாகும். இந்த கண்டென்ட்னுடைய விளக்கம் என்ன? வாட் இஸ் பிகமத் அப்படின்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப ஒரு நீர் யானைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த நீர் யானை கூட அப்புறம் போலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படைப்பை தேவன் படைச்சிருக்கார்.
அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மிருகம் இல்லைன்னு சொல்றதுக்கு இங்கே வாய்ப்பில்லைங்கிறத இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் வசனத்தில் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறேன் பின்னாடி. ஸோ இந்த விஷயத்தில் இது ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ் என்னன்னா, தேவனுக்கு இந்த விலங்கு அடங்கும், இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு மாத்திரம் அடங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறார். இது எனக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு ஆன்சர். வாசிங்க. இதோ உன்னோடே நான் உண்டாக்கின பெகமோத்தை பார். தேவன் என்ன சொல்றாரு? உங்கூட நான் உருவாக்கின பெகமோத்தை பாருங்கிறாரு. இப்ப யாரை பார்க்கணும்? யோபு பெகமோத்தை பார்க்கணும். அப்படி பாருன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை தேவன் சொல்லுவாரா? தெரியல. நெக்ஸ்ட் வாசிங்க. இது தேவனுடைய படைப்பின் அளவற்ற வல்லமையும் ஞானத்தையும் காட்டுவதற்காக எடுத்துக்காட்டாக கூறப்பட்டது. ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் சொல்றாருன்னா அவருடைய வல்லமையை காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட். இதன் வலிமை, பெரிய எலும்புகள், சக்தி வாய்ந்த தசைகள், நதியின் வெள்ளத்தை கூட அஞ்சாத தன்மை ஆகியவை விவரிக்கப்படுகின்றன. அப்ப இந்த தேர்ட் லைன் படிக்கும்போது, செகண்ட் லைன்ல இருந்து படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது வலிமை மிக்க விலங்கு, எலும்புகள் பெருசா இருக்கு, நரம்புகள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, தசைகள் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு நதியினுடைய வெள்ளத்தை கூட நின்று ஃபேஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு உடம்புல வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பெகமோத் என்ன விலங்கு? இதை பற்றி பல கருத்துக்கள் உள்ளன. அது தெரியும் எங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட். நீர் யானை. பல அறிஞர்கள் இதுவே என்று கருதுகின்றனர். பல அறிஞர்கள் இது நீர் யானை என்று சொல்லிதான் என்ன பண்றாங்க? கருதுகிறார்கள். யானை. சிலர் இந்த கருத்தையும் முன்வைக்கிறார்கள். யானைன்னு சொல்லி இதை சொல்றதுக்கு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அழிந்து போன ஒரு மிகப்பெரிய உயிரினம். இதுக்கு நம்ம எக்ஸாக்டா 100 மார்க் கொடுத்துடலாம். ஒருவேளை அப்படி ஒரு மிருகமே மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த மிருகம் என்ன இருக்கணும்? ஆக்சுவலா அழிஞ்சு போயிருக்கணும், இல்லாம இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட். டைனோசர் போன்றது சிலர் இப்படியும் கருதுகிறார்கள். ரசல் பிரதர் பார்வையில் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக பெகமோத் என்பது தேவனுடைய படைப்பின் மகத்துவத்தை காட்டும் ஒரு உண்மையான பெரிய உயிரினம் என்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். நம்ம பார்த்த வரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சில பேருடைய ரைட்டிங்ஸும் பார்க்க எப்படி தான் இருக்குன்னா, தேவனுடைய பிரம்மாண்டமான படைப்பு, தேவனுக்கு மட்டுமே அடங்கக்கூடிய ஒரு படைப்பு, அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட். அதன் துல்லியமான இனத்தை விட தேவனுடைய வல்லமையும் மனிதனின் வரம்பையும் உணர்த்துவதே அந்த பகுதியின் முக்கிய நோக்கம். ரொம்ப மைன்யூட்டா போய் அந்த விலங்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விட, முடியலன்னா விட்டுருங்க, ரொம்ப கண்டுபிடிக்கலாம் முடியலன்னு விட்டுருங்க, ஆனா தேவனுடைய படைப்பை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். இதன் பாடம், யோபு தனது கேள்விகளுக்கு பதில் கேட்கும் போது தேவன் பெகமோத் போன்ற மகத்தான படைப்புகளை காட்டி, இவற்றை உண்டாக்கின என் ஞானத்தையும் வல்லமையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நீ என் செயல்களை முழுமையாக எப்படி தீர்ப்பாயாக என்ற உண்மையை உணர்த்துகிறார். இது கொஞ்சம் கடினமா இருக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு. அதாவது நான் உருவாக்கின விலங்கே உனக்கு எதுவும் தெரியாம இருக்கிறப்ப, அப்படி இல்லை, தெரியாம இருக்கிற விஷயத்த தேவன் சொல்லுவாரு. கண்டிப்பா யோபுக்கு தெரிந்த விஷயத்தான் சொல்லியிருக்கணும். ஸோ அதனால ஆஸ் ஃபார் நவ் இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச இந்த பதில்கள் எல்லாம் 2 தரப்பா பிரிஞ்சிருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விலங்கே கிடையாது, இன்னொருத்தர் அப்படி ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கு நீர் யானையாக இருக்கலாம் அப்படின்னு வசனத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 10 வசனத்தை படிக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ள வந்த விஷயம்னா, இந்த 3 விலங்குல ஏதோ ஒரு விலங்கா இருக்கலாம், இந்த 3 விலங்குல ஏதோ ஒரு விலங்கா இருக்கலாம், ஆனால் நோ கிளியர் ஐடியா. ஆனால் அந்த ஐடியாவை கிளியர் பண்ணுறது இன்னைக்கு நம்முடைய நோக்கம். ஸோ என்னென்ன விலங்குகள் இப்போ நான் போட்டிருக்கேன் டிஸ்பிளேல? யானை போட்டிருக்கு, நீர் யானை போட்டிருக்கு, டைனோசரஸ், அதுக்கு அந்த பிக்சர் தான் கிடச்சி எடுத்து போட்டேன். இது 3மே ஓரளவுக்கு என்னதுன்னா நியரஸ்டா தேவன் சொல்லியிருக்கிற அந்த விளக்கத்திற்கு ஒத்து வர மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரே பதில் என்ன, அது ஒரு விலங்கு. அது விலங்கு இல்லைன்னு சொல்றது சரியான விஷயம் கிடையவே கிடையாது, அது ஒரு விலங்கு தான். அதுக்கு பின்னாடி நான் வசனம் தரேன். இதை இப்ப மையப்படுத்தி இது என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் கொடுத்த பதில், அதை போடுற, அதை வாசிங்க. பெகமோத் என்பது ஒரு நீர் யானை அல்லது யானை அல்லது டைனோசர் என்று வல்லுநர்கள் விளக்கம் அளித்தாலும் இவைகளில் எந்த உயிரினமும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வசனங்களுக்கும் பொருந்துவதாக இல்லை. இவங்க என்ன சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா, எந்த விலங்குமே இந்த 10 வசனத்துக்கு பொருந்தாதுட்டாங்க. நெக்ஸ்ட். ஆனால் தேவன் முன்பு ஒரு காலத்தில் இருந்த ஏதோ ஒரு உயிரினத்தை பற்றி பேசியுள்ளார். அது மட்டும் உண்மை, ஏதோ ஒரு உயிரினத்தை பத்தி தேவன் பேசியிருக்காரு. அவர் பேசின உயிரினம் ஒரு உயிரினம், அதை மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட். யோபுவுக்கும் அந்த உயிரினத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். கண்டிப்பா தெரியாத உயிரினத்தை பத்தி தேவன் பேசுவாரா? வேற உங்களுக்கு இவர் தெரியுமான்னு சொல்லி ஒருத்தர் தெரியாத நபரை வச்சு எக்ஸாம்பிளா ஒருத்தருக்கு போய் சொல்ல முடியுமா? மனுஷனுக்கே அப்படி பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா ஒண்ணு அந்த மிருகத்தை யோபு பார்த்துருக்கணும், அல்லது அந்த மிருகம் யோபு கேள்விப்பட்டிருக்கணும்,
அந்த கேள்விப்பட்ட விஷயமோ பார்க்காத விஷயமோ அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தையோ தேவன் திருப்பி வச்சு தன் நீதியை புரிய வச்சார்னா அந்த மிருகம் புரியாத மாதிரி நீதியும் புரியாம போயிடும். அந்த அளவுக்கு தேவனுக்கு தெரியாம போயிருக்கும் வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட், யோபுவுக்கும் அந்த உயிரினத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் தேவன் அந்த உயிரினத்தை எடுத்துக்காட்டாக முன்வைக்கிறார். எக்ஸாம்பிள் எப்பவுமே எப்ப சொல்லுவோம் நம்ம? எப்ப எக்ஸாம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணுவோன்னு கேட்கறேன் நான். புரியாத விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு. புரியாத விஷயத்தை எக்ஸாம்பிளா எடுத்து புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிளே புரிஞ்ச விஷயமா தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா தேவன் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இவங்களுடைய பதில். நெக்ஸ்ட், ஆனால் இந்த பகுதியின் முக்கிய நோக்கம் எந்த விலங்கு என்பதல்ல. இது சரியான அண்டர்ஸ்டாண்டிங். எந்த விலங்குங்கிறது நமக்கு முக்கியமான, ஆனா விலங்கு அதை மறந்துடாதீங்க, முக்கியம் அல்ல. தேவனுடைய அளவற்ற வல்லமையையும் மனிதனின் வரம்பையும் உணர்த்துவதே ஆகும். தேவன் சொல்ல வந்த நோக்கம் இதான், தான் யாருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த விலங்கு எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட், அதாவது மிக பெரிய வலிமை மிக்க உயிரினத்தை காட்டி தம்முடைய படைப்பின் மகத்துவத்தை உணர்த்துகிறார். இதன் மூலம் இத்தகைய உயிரினத்தை கூட நான் படைத்து பராமரிக்கிறேன். ஆகவே உலகத்தை ஆளும் என் ஞானத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா என்று தேவன் யோபுவிடம் கேட்கிறார். பதில்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல எப்படி ரைஸ் பண்ணலாம்னா, இப்ப நான் 2 கருத்து வந்துருச்சு இல்லையா? அது விலங்கே இல்லை, அது மனுஷனுக்குள் இருக்கிற மிருக குணம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்துருச்சு. இல்ல டைரக்டா மிருகங்கிற பதில் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இது 2ல எது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? 10 வசனத்துல முக்கியமான 2 வசனத்தை போடுறேன். 2 வசனத்தை படிங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அது உண்மையாலுமே படைக்கப்பட்ட உயிரினமா அல்லது இமேஜின் பண்ணப்பட்ட உயிரினமா அப்படின்னு கண்டுபிடிச்சலாமா? முதல் வசனம் யோபு 40:15. யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் பெகமோத்தை நீ கவனித்து பார். இப்ப நான் சொல்றேங்களே, உங்கள் பழைய மனுஷனை கவனித்து பாருங்கள். உடனே என்ன தோணும் நமக்கு? அதை கவனிக்க முடியாம தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம உட்காந்துருக்கோம். அங்க இருந்து ஒரு லெசன் எடுக்க முடியாது. கவனித்து பார். நெக்ஸ்ட், உன்னை உண்டாக்கினது போல. யாரை உண்டாக்கினது போல? யோபு தேவன் எப்படி உண்டாக்குனாரு? ஆவியாக, ஒருத்தருக்குள்ள. யோபு தேவன் எப்படி உருவாக்குனார்னா மனுஷனாக, ஆதாமுடைய சாயல். எஸ்பெஷலி சொல்லப்போனா ஆதாமுடைய பாவம் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஒரு சாயல். அந்த சாயலை தான் யோபு உருவாக்குனார். இப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னை உண்டாக்குனது போல அதையும் உண்டாக்கினேன். அதைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பட்டா, இட்டு. யோபுக்கு ஹீ. அப்ப 2 பேர்த்தையுமே தேவன் உருவாக்கி இருக்காரு. ஒன்னு ஹீ, இன்னொன்னு இட்டு. இது கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? அப்ப ஹீ யாரு? இப்ப யோபு. இட்டு யாரு? ஒரு விலங்கினம். அந்த விலங்கினத்துக்கு பேர் தான் பெகமோத். அது என்ன பண்ணுமாமா? மாட்டை போல புல்லை தின்னும். மாடு எப்படி புல்லை தின்னும்? யாருக்கும் தெரியாம புல் அப்படியே அதன் உள்ள போயிருமா? அப்படியே அதுக்கு எப்படி சாப்பிடும்? எல்லாரும் பார்க்குற மாதிரி சாப்பிடும். அருமையான பதிலுங்க. அட, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். இது மிருக குணமா இருந்துச்சுன்னா மிருக குணத்துக்கு எங்க இருக்கு வாய்? இருக்கா? இல்ல. சோ இது லிட்டரலாவே படைக்கப்பட்ட விலங்காகத்தான் இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் தரேன். யோபு 40:19. யோபு 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு அருமையான பாயிண்ட். தேவனுடைய கிரியையில் பிரதானமான கிரியை. பிரதானமான என்ன அர்த்தம்? முதன்மையான வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட். அதாவது தேவனுடைய கிரியையில அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அடுத்தது, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். இதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் மொழிபெயர்ப்பு தப்பா இருக்கு. அந்த வசனம் பார்க்கறப்ப அதை பார்த்துக்கலாம். அதை உண்டாக்கினவர் யாருங்க? அது தேவன். அதுக்கு என்ன கொடுத்துருக்காரமா? பட்டயத்தை கொடுக்கல, பட்டயம் வச்சிருக்காரு கையில் அதை அடக்கிறதுக்கு. அதான் பாயிண்ட். பட் இந்த இடத்துல நல்லா கவனிக்கலாம். தேவனுடைய கிரியைகளில் பிரதான கிரியை. இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனுடைய கிரியைகளை சொல்லுங்க பார்க்கலாம். வரிசையா ஒன்னுன்னு ஆரம்பிச்சேன். சூரியன் சந்திரன் 2 பேரும் அண்ணன் தம்பி தான், விட்டுருங்க, ஒண்ணுதான். 2வது, புல் பூண்டுகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டில் இருக்கும் மிருகங்கள், மனுஷர்கள் எல்லாம் சொல்லு. இது எல்லாத்தையும் கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாதா? நம்முடைய பழைய மனுஷன் கண்ணாடியில் பார்த்தா தெரியுமா? டெஃபனட்டா தெரியாது. நல்லா கவனிச்சிங்கன்னா, பழைய மனுஷனை உருவாக்குனது தேவனா மனுஷனா? இது தனியாக ஆக்சுவலாக தனியாக சப்ஜெக்டாக பார்க்கலாம். ரசல் பர் எழுதியிருக்கார் அந்த பாயிண்ட். டெஃபினட்டாக கிடையாது, மனுஷன் தான். எப்படி சொல்லலாம்?
ஆதாம் முதல் படைக்கப்பட்டதான் தேவனால் படைக்கப்பட்டார். பாவம்னு உள்ள வந்துச்சுல, அப்பதான் ரெண்டாவது மைண்ட் வருது. அந்த பாவம் உள்ள வந்தது காரணம் தேவனா ஆதாமா? அதுக்கப்புறம் ஆதாமுக்குள்ள வந்த நமக்கு உள்ள இருக்கிற பழைய மனுஷன் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படின்னா இது மிருக குணம் என்று எடுத்துக்கொண்டால் டோட்டலி ராங். பிகாஸ் பழைய மனுஷன் தேவனால் உருவாக்கப்பட்டது அல்ல. ஸோ இது என்ன வார்த்தை இருக்கணும்? கண்டிப்பா ஒரு விலங்கு. யானையா இருக்குமோ? யானையை பார்த்ததே இல்லை. யானையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா இல்லை. எப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். வால் பெருசா இருக்கா யானைக்கு? அந்த கேதுரு மரத்தை பத்தியும் படிக்கலாம் இன்னைக்கு. யோபு 40:10. நான் வசனத்துக்குள்ள போல புதர் எந்த மிருகன்னு காமிக்கிறதுக்காக வசனங்களை போட்டிருக்கேன் நான். யோபு 40:16 வாசிங்க. யோபு 40:16. இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அதனுடைய பலன் எங்க இருக்காமா? இடுப்பில் இருக்காமா. அதனுடைய வீரியம் எங்க இருக்காமா? வயிற்று நரம்பில் இருக்காமா. அந்த அதன் போட்டிருக்க எதன் பெகமோத்தினுடைய பலன் வல்லமை எங்க இருக்காமா? இடுப்பில் இருக்காமா. இப்ப இது யானையான்னு கேட்கிறேன். இது யானை இல்ல, எலிஃபென்ட் இல்ல. எப்படி ப்ரூவ் பண்ணலன்னா, எலிஃபென்ட்டுக்கு பலம் எங்க இருக்கு? முதல்ல எலிஃபென்ட்டுக்கு இடுப்பு வயிற்று தான் சொல்லுவாங்க. அப்ப யானைக்கு எங்க பலம் இருக்குன்னா தும்பிக்கை. சரியான பதில். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தோள்பட்டை, ஷோல்டர் சொல்லலாம், கழுத்து சொல்லலாம், கால் சொல்லலாம், தந்தம் சொல்லலாம். இது எல்லாமே யானைக்கு பலமுள்ள பகுதி. ஆனா வயிற்றுல பலம் கிடையாது. அப்ப இந்த விலங்கு பெகமோத் என்பது யானை கிடையவே கிடையாது. டைனோசரா இருக்குமோ? வாசிங்க யோபு 40:15. யோபு 40:15. இப்போதும் பெகமோத்தை நீ கவனித்துப் பார். நல்லா கவனித்து பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல புல்லை தின்னும். சோ டைனோசரஸ் என்ன சாப்பிடும் என்றால் புல்லை சாப்பிடும். டைனோசரஸ் புல்லை சாப்பிடுமா அல்லது நான் வெஜிடேரியன் சாப்பிடுமான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு விலங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இது தேவனால் படைக்கப்பட்ட விலங்கே கிடையாது. இது மனுஷனுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்திரம், அவ்வளோதான். இது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. இந்த விலங்குல எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா பைபிள் இருந்தா. வெளிப்படுத்தும் விசேஷம் போனால் அங்கே ஒரு டிராகன் இருக்கும். அந்த டிராகன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு, இந்த பக்கம் போய் பெகமோத்தை பார்த்து கொஞ்சம் வச்சு, லிவியாதானை பார்த்து கொஞ்சம், அப்படியே உருவாக்கப்பட்ட மிருகம் தான் இந்த டைனோசரஸ். அப்படி ஒரு மிருகத்தை பற்றி தேவன் பேசல. நீர் யானையா இருக்குமோ? இப்போ பொட்டமஸா இருக்குமோ? அப்படித்தான் பதிலாம் கொடுத்துருந்தாங்களே எல்லாருமே. வாசிங்க. இப்போ பொட்டமஸா இல்லையான்னு பார்த்துடலாம். யோபு வால் பார்த்தீங்களா? நான் எவ்வளவு சிரிக்காம நின்று இருக்கிறேன். வாசிங்க. 17. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது. இடுப்பு நரம்பு விட்டுறலாம். அது தன் வாள்னு போட்டிருக்கலாம். அந்த வாள் எதனுடைய வாள்? பெகமோத்துடைய வாள். எப்படி இருக்குமாமா? கேதுரு மரம். கேதுரு மரத்தை போல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நல்லா ஹைட் இருக்கும். அப்படித்தான் நினைச்சு நானும் ஏமாந்தேன். ஸோ நீங்க சொல்ற பதில் கரெக்ட் தான். கேதுரு மரம் நல்லா ஹைட்டா இருக்கிற மாதிரி வாளும் எப்படி இருக்கணுமாமா? எந்த மிருகத்துக்கு கேதுரு அளவுக்கு வாள் இருக்கு? அப்ப இந்த கம்பேரிசனே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நம்ம என்னமோ யோசிக்கிறோம், தேவன் வேற என்னமோ யோசிக்கிறாரு. நீங்க சொல்றது வந்து ஹைட் நேரத்தில் லென்த் இல்லையா? வாளுடைய லென்த். அப்ப வால் லென்த் வந்து கேதுரு மரத்தை போல இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு டைனோசரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஆனா டைனோசர் உண்மையாக விலங்கும் கிடையாது. அப்படின்னா இதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்கு. வாசிங்க. இப்ப நீர் யானையின் வால் மிகவும் சிறியது. உடனே என்ன முடிவு பண்ணிடாதீங்கன்னா நீர் யானை கிடையாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. விளக்கம் இருக்கு. வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நீர் யானையின் வால் மிகவும் சிறியது. அதனை கேதுரு மரம் என்று ஒப்பிடுவது பலருக்கு பொருத்தமாக தெரியவில்லை. ஆனா தேவன் என்னமோ பண்ணிருக்காரு, யூஸ் பண்ணிருக்காரு. சோ இப்ப எத்தனை விலங்குகள் பார்த்தோம்? 2 தேவனால் படைக்கப்பட்டது, 1 மனுஷனால் படைக்கப்பட்டது. கரெக்ட் தானே? ஆமா. டைனோசரஸ் யாரால் உருவாக்கப்பட்டது? மனுஷ கற்பனை விலங்குது. மிச்சம் 2 தேவனால் உருவாக்கப்பட்டுச்சு. யானை, நீர் யானை. இதுல நீர் யானையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யானையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு வந்துட்டோம். ஆனா நீர் யானை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இது ஒண்ணுதான். இது என்னங்கிற விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பெகமோத் அப்படிங்கிற வேர்டு எந்த மொழியிலிருந்து நமக்கு வந்துச்சு? இப்ப அப்படியே ஒன்னரை நீ பார்க்க வேண்டும். அருமையான பதில் பேர். ஹீப்ரு லாங்குவேஜ். இதுக்கு என்ன மீனிங்னு போய் கன்கார்டன்ஸ்ல பார்க்கலாமா? ஸோ பெகமோத் அப்படிங்கிற இந்த ஹீப்ரு வேர்டினுடைய கன்கார்டன்ஸ் நம்பர் H930. அதோடைய விளக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சகோதரி வாசிக்க முடியுமா? In a form of plural. அதாவது H929 உடைய plural. அடுத்து next. But really a singular of Egyptian derivation.
அதாவது இந்த வார்த்தை வந்து எகிப்தியர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. எந்த வார்த்தை? பெகமோத் இல்லை, அந்த பெகமோத்துடைய ஹீப்ரு வேர்டு. அது ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பெகமோத் தான். அதனால் இங்கே இங்கிலீஷ் என்ன போட்டாங்க? பெகமோத்னு போட்டாங்க. ஸோ இந்த பெகமோத் அப்படிங்கிற வார்த்தை எகிப்தியர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. எதை எகிப்தியர்கள் இப்படி சொல்லுவாங்க பெகமோத்னா? வாட்டர் ஆக்ஸ். வாட்டர் ஆக்ஸ்னா எருது. நீர் எருதா இருக்குமோ? நீர் எருது அது எங்க இருக்குது? அப்புறம் அடுத்து அப்படியே வந்தோம்னா தட் இஸ் த ஹிப்போபோட்டமஸ் ஆர் நைல் ஹார்ஸ். சரியான வார்த்தை பெகமோத்துக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ் ஆர் நைல் ஹார்ஸ். நைல் நதி எங்க இருக்கு? அதனால எஜிப்சியன் டெரிவேஷன்ங்கிற மீனிங்கை கன்கார்டன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 வார்த்தைகள் பிடிச்சிட்டோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைல் ஹார்ஸ். இதுதான் கன்கார்டன்ஸ் சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வரேன். நைல் ஹார்ஸ் எது, ஹிப்போபோட்டமஸ் எது? மேல் இருக்கிறது நைல் ஹார்ஸ், ஏன்னா மேலே பேர் போட்டிருக்கிறேன், கீழே இருக்கிறது ஹிப்போபோட்டமஸ் என்று சரியாக பதில் சொன்னதுக்கு பயங்கரமாக பாராட்டு தெரிவிக்கணும். ஆக்சுவலாக 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இது 2மே ஒன்று தான். இது 2 தனித்தனி விலங்குகள் கிடையாது. நைல் ஹார்ஸும் ஹிப்போபோட்டமஸும் ஒன்று தான். அப்புறம் ஏன் 2 பேர் இருக்குது? 2 பேர் இல்லை, 6 தான் கொடுத்துருக்காங்க இங்கே. 6 இப்படியும் அழைக்கலாம், அப்படியும் அழைக்கலாம். அப்படின்னு அந்த 2 ஒன்னான்னு கேட்டா எஸ் ஒன்று தான். என்ன வித்தியாசம் வாசிக்கலாம் பாருங்க. நீர் யானை இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் அறிவியல் மற்றும் பொதுவான ஆங்கில பெயர். இந்த விலங்குக்கு கம்ப்ளீட் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பொதுவான இங்கிலீஷ் பேர் என்ன கேட்டீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ். அதே விலங்குக்கு எகிப்துல என்ன பேர் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசிங்க பதைய. நைல் குதிரை பழைய காலங்களில் குறிப்பாக எகிப்தின் நைல் நதியில் அதிகமாக வாழ்ந்ததால் வழங்கப்பட்ட பெயர். இந்த விலங்கு ஒரு காலத்துல எகிப்துடைய நைல் நதியினுடைய படுகைகள் அதிகமா இருந்திருக்கு, அதனால இதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? நைல் ஹார்ஸ். ஆனா உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய பேருன்னு பாத்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ். தமிழ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீர் யானை. வாசிங் ஸ்டேடிய. நைல் ஹார்ஸ் பழைய அல்லது இலக்கிய பெயர், நைல் நதியுடன் தொடர்புபடுத்தி வழங்கப்பட்டது. நைல் நதியுடன் தொடர்புபடுத்தி வழங்கப்பட்டது நைல் ஹார்ஸ். நெக்ஸ்ட், ஹிப்போபோட்டமஸ் என்ற சொல்லின் பொருள். ஹிப்போபோட்டமஸ் என்பது கிரேக்க மொழியிலிருந்து வந்த சொல். சோ கிரீக்ல இருந்து வந்த வேர்ட் அது. ஹிப்போஸ் குதிரை, பொட்டமஸ் ஆறு அல்லது நதி. இதை கண்டுபிடிக்க எத்தனை வருஷமா இருக்குங்க. ஹிப்போபோட்டமஸ்க்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 2மே கிரீக் வேர்டு. ஹிப்போனா குதிரை, போட்டோமஸ்ன்னு சொன்னா 6, 2 சேர்த்து படிங்க, ஆற்று குதிரை. அதான் நைல் குதிரைன்னு அங்க பேர் வச்சுட்டாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கிறதுனால, நாட்டில் இருக்கிறதுனால, நைல் நதி எல்லா ஊர்லயும் இல்லாதனால இதுக்கு என்ன பொதுவான பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்று குதிரை, நீர் யானை, ஹிப்போபோட்டமஸ். ஸோ இந்த விலங்கு என்னவா தான் இருக்கணும்னா மோஸ்ட்லி கன்கார்டன்ஸ் படி வருதுன்னா ஹிப்போபோட்டமஸ். ஆனால் ஒன்று மட்டும் உதைக்குதே, நமக்கு இடிக்குதே, வால் தான் இடிக்குது. இப்போ கேதுரு மரத்தை போல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன பார்க்கலாம். ஸோ இது ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நீர் யானை என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 வசனம் இருக்கு இல்லையா, அதில் எடுத்த பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். தலைப்பு மட்டும் தப்பாக இருக்கும், தயவுசெய்து நீங்கள் மாற்றிக்கோங்க. தலைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம் இல்லை, நீர் யானைன்னு மாற்றிக்கோங்க. நீர் யானை ஏன் பொருத்தமான இதுக்கு கருதப்படுகிறது? ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிறதா எப்படி கரெக்ட் ஆன்சர்னா பைபிள் வசனத்திற்குரிய விளக்கத்தை இங்கே போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா வாசிங் ஸ்ட்ரிப்பை. நீர் யானை நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது, அது 2லுமே வாழக்கூடியது, 2லும் அது வசதியாக இருக்கிறது. வசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கார் தேவன். 2 பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட், ஆனால் அது சிறந்த நீச்சல் வீரர் என்று குறிப்பிடவில்லை. அது நீந்து போகுன்னு வசனத்துல சொல்லவே இல்லை. மாறாக சேரும் சதுப்பும் நிறைந்த இடங்களில் தங்க விரும்புகிறது. அதே நேரத்தில் புல்வெளியிலும் மேய்கிறது. சேர்லையும் இருக்கும், புல்வெளியிலும் இருக்கும். சோ புல்வெளியில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் சூட் ஆகுது. வசனம் அப்படித்தான் இருக்கு நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட், அதை சுற்றி மற்ற விலங்குகள் அச்சமின்றி திரிகின்றன. அப்படி என்ன அர்த்தம்? மற்ற விலங்குகள் இது வேட்டையாடி என்ன பண்ணாது? சாப்பிடாது, அச்சமின்றி திரிகின்றன. ஏனெனில் அது மாம்சம் உண்ணும் விலங்கு அல்ல. மாம்சம் உண்ணும் விலங்கு அல்ல, புல்லை மட்டுமே உண்ணுகிறது. புல்லை மட்டுமே என்ன பண்ணுதுன்னா சாப்பிடுது. நெக்ஸ்ட், எபிரேய மொழியின் மூல வாசகம் பெகமோத் அதிக அளவு தண்ணீரை குடிக்கக்கூடியது என்பதை குறிக்கிறது. அப்படி எங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா ஒரு விளக்கு அப்படி வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். பெருவெள்ளம் அல்லது வேகமான நீரோட்டம் வந்தாலும், மெயின் பாயிண்ட் தான், பெருவெள்ளம் அல்லது வேகமான நீரோட்டம் வந்தாலும் அது அஞ்சாது. அதன் பருமன், எடை மற்றும் வலிமை இதற்கு காரணம். நெக்ஸ்ட், இந்த தன்மை யானை, நீர் யானை மற்றும் காண்டாமிருகம் ஆகிய 3ற்கும் பொருந்துகிறது. இப்போ நம்ம எந்த விலங்குன்னு இதை இப்போ முடிவு பண்ணியிருக்கோம்? இப்போ நீர் யானை, ஹிப்போபோட்டமஸ். இங்கே மொழிபெயர்ப்புல தப்பா வந்திருக்கு. ஒன்று மட்டும் ப்ராப்ளம் வருது நமக்கு, என்னன்னா இந்த வால் தான்.
யோபு 40:17 வாசிங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அது வாளை நீட்டுமாமா. எப்படி நீட்டுமாமா? கேதுரு மரத்தை போல. கேதுரு மரத்தை போல நீட்டுனா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் இல்ல. இன்னும் கொஞ்சம் யோசிக்க வந்துடலாம். இப்போ நீங்க சொல்றது முதல்ல சொன்னது என்ன தெரியுங்களா? லென்த்தை சொன்னீங்க. லென்த்னா சொல்லியிருக்காரு தேவன். நீங்க கேதுரு மரம் மாதிரி நீளமான வாள் இருக்குன்னு சொல்லல, கேதுரு மரம் போலன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், கேதுரு மரத்தை பார்க்கணும். இப்போ பார்த்துட்டு அதுக்கு இந்த வாளுக்கு என்ன சம்மந்தம் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. நல்லா பாருங்க, இதுதான் வாள். தெரியுதா உங்களுக்கு? வாள் தெரியுதா தெரியலையா அதை மட்டும் சொல்லுங்க. இது வாள். இந்த வாளும் கேதுரு மரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்குன்னா, the tail of the hippopotamus is thick at the base. அடியில் திக்கா இருக்கும், and spreads out in fibrous strands resembling the shape and appearance of the cedar tree. லென்த்தை பத்தி தேவன் பேசல, வாளுடைய ஷேப்பும் கேதுரு மரத்துடைய ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். கிளியர் உங்களுக்கு? அப்படின்னு இப்போ நம்ம லென்த்தை கம்பேர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணக்கூடாது, ஷேப்பை கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த வாளும் கேதுரு மரம் இருக்கு உங்களுக்கு இங்கே, இதுவும் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்ட பதில். ஒருவேளை இது தப்பாவே போட்டோம், ஆனாலும் ஹிப்போபோட்டமஸும் தப்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா எதை தப்பு இல்லைன்னா அது ஒரு விலங்கு, அது இன்னைக்கு இல்லாமல் அழிஞ்சு கூட போயிருக்கலாம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சுக்கலாம்னா ஹிப்போபோட்டமஸ் வச்சுக்கலாம். இந்த வாழை தவிர மிச்சம் எல்லாமே அதுக்கு மேட்ச் ஆகுது. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக தான் அது என்ன இருக்கணும்னா இருந்திருக்கணும். அடுத்த பாயிண்ட் நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? இருக்கிறதுல அழகான மிருகம் தாங்க. 10 வசனம் படிச்சிங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க, படிக்க போறோம். இந்த 10 வசனத்துல தேவன் எங்கேயாவது இந்த விலங்கை பத்தி நெகட்டிவா பேசியிருக்காரா? எனி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அபவுட் பிகமத்? அப்புறம் எப்படி மிருக குணத்துக்கு அதை கம்பேர் பண்ணோம்? அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இது. ஸோ இப்படி யோசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வரக்கூடிய காலத்தில். ஸோ இது பழைய மனுஷனை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் முற்றிலுமாக இல்லை. ஆனால் பழைய மனுஷனுக்கு இருக்கிற சில குணங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கட்டாயமா. ஸோ இது தேவனால் தன் மகத்துவத்தை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தேவன் உண்டாக்கின ஒரு உயிரினம். ஓகேங்களா பேர்? ஸோ ஃபர்ஸ்ட் வசனத்துக்குள்ள போலாமா? இப்போ என்ன விலங்குன்னு மனசுக்குள்ள செட் பண்ணிட்டப்ப நீர் யானை. ஒருவேளை நீர் யானை இல்லை, நம்ம தப்பாக படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் தப்பு. எதுனா அந்த வாள். அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்துட்டேன். இப்போ இது மனிதர்கள் கொடுத்த விளக்கமா இருக்கலாம், ஒருவேளை கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை விட்டுறலாம். பட் இது ஒரு விலங்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த விலங்கு எப்படி சாப்பிடும், எப்படி வாழும், அதுல இருந்து தேவன் தன் நீதி என்ன மனுஷனுக்கு புரிய வைக்கிறார். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ ஒவ்வொரு வசனத்தை எப்படி பார்க்க போறோம்னா, தேவன் இந்த விஷயத்தை அந்த விலங்குக்கு உண்டாக்கி இருக்கிறதுல மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய தேவ நீதி என்ன, இந்த ஆங்கிள்லேயே பார்த்தோம்னா இந்த புஸ்தகத்தில் சரியான பாயிண்ட் பிடிச்சிடலாம். கிளியரா பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விலங்கை பற்றி தேவன் என்ன சொல்றாரு, அதில் என்ன நீதி நமக்கு புரிய வைக்கிறார். இது செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்துப் பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல புல்லை தின்னும். ஸோ இந்த வசனத்தின் நோக்கம் தேவன் ஒரு விலங்கை அறிமுகப்படுத்தக்கூடியதான் அவருடைய நோக்கம். என்ன விலங்கு அறிமுகப்படுத்துறாங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பிகமோத் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, உன்னை உண்டாக்கினது போல் அதையும் உண்டாக்கினேன். இந்த உன்னை யார், அதை யார்? யோபு உண்டாக்குன மாதிரி தான். யோபு மட்டும்தானே அது? அது உன்னைங்கிறது யோபுக்கு மட்டும் பொருந்தோம், அது யாருக்கும் பொருந்தோம், நமக்கும் பொருந்தோம். ஸோ நம்மளை உண்டாக்குன மாதிரி தான் யாரையும் உண்டாக்கியிருக்காரமா, பிகமோத்தையும் உண்டாக்கி. இது இங்கிலீஷ்ல போய் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். NIV எப்படி இருக்குன்னா, லுக் வாசிங் ஸ்ட்ரிப். Look at the behemoth which I made along with you. Along with you, உன்னோடே. Along with you. And which feeds on grass like an ox. ஸோ இந்த இடத்துல தேவன் ரெண்டை பிரிச்ச மாதிரி நமக்கு தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ASV அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வாசிங்க. Behold now, behemoth which I made as well as thee. He eat grass as an ox. Okay. Behold now, behemoth, which I made. நான் உருவாக்கியிருக்கேங்கிறாருங்க. I made as well as thee. உன்ன மாதிரியே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ ரொம்ப கிளியர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு விலங்கு
எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, உன்னை படைத்ததை போலவே பெகமோத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், படைச்சேன். அந்த விலங்கு என்ன சாப்பிடும்? புல்லுன்னு சொல்லக்கூடாது, தேவன் சொல்ற விளக்கத்தோடு சொல்லணும். அந்த விலங்கு என்ன சாப்பிடும் என்றால், எருதை போல் புல்லை தின்கிறது. மாட்டை போல, சாரி, சரி, மாட்டை போல். சில வெர்ஷன்ல ஆக்ஷன் இருக்கு, பரவாயில்ல. மாட்டை போல் புல் திங்குது. ஓகே, இதுல இருந்து என்ன தேவன் நமக்கு ஒரு நீதியை புரிய வைக்க போறார்? என்ன இருக்குது இல்ல, அது எதை சாப்பிட்டா நமக்கு என்ன? படைக்கப்பட்டதுல இருந்து மாறாம இன்னைக்கு வரைக்கும் புல்லை சாப்பிடுகிறது இல்ல. இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், டீப்பா யோசிக்கலாம். சரியான பாயிண்ட் தான். யோசிச்சு பாருங்க, இந்த 10 வருஷத்தை நம்ம படிச்ச வரைக்கும் இந்த விலங்கு ஒரு பலவீனமான விலங்கா பலமுள்ள விலங்கா? எல்லாருமே ஒத்துக்கிறோம், என்ன விலங்கு? பலமுள்ள விலங்கு. ஆனா பலமுள்ள விலங்குகள் என்ன சாப்பிடும்? ஒரே பதில் வரல. பலமுள்ள விலங்குகள் என்ன சாப்பிடும் சொல்லி கேட்டேன் நான். நான்வெஜ், வெஜிடேரியனும் சாப்பிடும். உடனே அப்படி முடிவு பண்ணிருக்கூடாது நான் கேட்கறேங்கிறதுக்காக. ஏன்னா யானை என்ன சாப்பிடும்? வெஜிடேரியன் சாப்பிடும். ஸோ நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த விஷயத்த? ஆனால் நீங்கள் பிடிச்ச பாயிண்ட் கரெக்ட். நல்லா கவனிச்சோம்னா, இந்த விலங்கு பலமான விலங்கு, ஆனால் எதை சாப்பிடுதுன்னா தாவரங்களை உணவாக இருக்குது. அப்படின்னா இந்த விலங்கினுடைய உடம்பு வலிமையா இருக்கு இல்லையா? யோர்தான் நதியுடைய தண்ணி வந்து ஃபுல்லாக அடிச்சா கூட ஸ்ட்ராங்காக நிற்கிது. அப்போ வலிமையா இருக்கல உடம்பு, ஸ்ட்ரென்த்தோட நிற்கிதுல. அப்போ ஸ்ட்ரென்த்தோட நிற்கிற அளவுக்கு அதோடைய உடம்பு இருக்கு. ஆனால் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது சாப்பிட்ற உணவு சாதாரணமான உணவு. இப்படி பார்த்தா கரெக்டாக இருக்குமா? அதாவது இந்த உணவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியாது, இந்த உணவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியாது. ஸோ இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். பலமுள்ள விலங்குகள் வெஜிடேரியன் சாப்பிடுமா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுமா? எக்ஸப்ட் மனுஷன், அதை எடுத்துருங்க அந்த பக்கம். பலமுள்ள விலங்குகள் வெஜ் சாப்பிடுமா, நான்வெஜ் சாப்பிடுமா? எதுக்குமே பதில் சொல்ல முடியாத கண்டிஷன் இருக்கிறீங்க. ஸோ நான் ஒரு 3 பலமான விலங்குகள் போட்டுமா? இது என்ன சாப்பிடும்? யானை, காண்டாமிருகம், இப்போ நம்ம பார்க்க போகிற ஹிப்போபோட்டமஸ். இந்த 3மே நான்வெஜ் சாப்பிடுமா, வெஜ் சாப்பிடுமா? வெஜ் தான் சாப்பிடும். ஆனால் இது பலமுள்ள விலங்கு. என்ன சொல்லுவாருன்னு புரிஞ்சவங்களுக்கு? யானை என்ன பலவீனமான விலங்கா? நீர் யானை என்ன பலவீனமான விலங்கா? காண்டாமிருகம் என்ன பலவீனமான விலங்கா? அப்ப தேவன் எப்படி படைச்சிருக்காருன்னா, எதை சாப்பிடுதோ அதை விட உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. அப்படின்னா சாப்பிட்றதுனால தான் ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொல்ல முடியாது. கிளியர்? ஏன்னா இது சாப்பிட்ற ஃபுட்டு சாதாரண ஃபுட்டு, ஆனால் உடம்புல இருக்கிற வலிமை அதிகம். இது கூட இன்னொரு விலங்கு ஆட் பண்ணுறேன். அது என்னன்னா காளை, எருது. சொல்லாம இல்லையா? அது நல்ல பலமுள்ள விலங்கு தானே. அது என்ன சாப்பிடுது? நான்வெஜ்ஜா சாப்பிடுது, வெஜிடே. இதை தேவனை இண்டிகேட் பண்ணிட்டாரு. அது புல்லை மாட்டை போல. அப்ப இந்த 4 விலங்குமே பலம் உள்ளது. ஆனா இந்த 4 விலங்கு சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிட்ற விலங்கு சிங்கம், புலி, சிறுத்தை, ஓனாய், கரடி இருக்கு இல்லையா? அதெல்லாம் இதை விட பலம் உள்ளதான்னு கேட்குறேன். என்ன படைப்பு பாருங்க தேவன். ஒரு விளக்கத்தை வாசிக்கலாம் பாருங்க. இப்ப இதெல்லாம் என்ன விலங்குகள்? சிங்கம், இல்ல என்ன விலங்குன்னு மட்டும் சொல்லுங்க, உடனே ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிடாதீங்க. இது புலி, சிறுத்தை, ஓனாய், இவைகளெல்லாம். இது கொஞ்சம் தமிழ் படிக்க கஷ்டமா இருக்கும், நிறுத்தி நிதானமா வாசிக்கலாம். வாசிங்க ஸ்டெப். இவை வேட்டையாடி இறைச்சி உண்ணும் விலங்குகள். கிளியருங்களா? இவை எல்லாமே வேட்டையாடி இறைச்சி உண்ணும் விலங்குகள். ஆனால் உடல் அளவு, தசை வலிமை, தூக்கும் திறன் போன்றவற்றில், ஆனா உடலுடைய அளவு, சைஸ், மசில் ஸ்ட்ரென்த், லிஃப்டிங் கெப்பாசிட்டி, இதை எடுத்தோம்னா போன்றவற்றில் யானை, காண்டாமிருகம், நீர் யானை போன்ற சைவ விலங்குகள் இவையை விட அதிக சக்தி கொண்டவை. என்ன படைப்பு தேவன் படைச்சிருக்கு. புரிஞ்ச என்ன ஸ்டேட்மெண்ட்? யானை, காண்டாமிருகம், நீர் யானை, மசில் ஸ்ட்ரென்த், லிஃப்டிங் கெப்பாசிட்டி, உடல் வலிமை, ஃபோர்ஸை தாங்குற அந்த ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் இதுகளுக்கு கம்மி. ஆனா இது என்ன சாப்பிடுது? நான்வெஜ். நமக்கெல்லாம் டாக்டர் நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் என்ன சாப்பிட சொல்லுவாங்க? கீரைன்னு ஒரு வாயிலிருந்து அது வருது பாருங்க. சில சமயத்தில் சொல்லுவாங்க டாக்டர் என்ன சாப்பிடுங்க நீங்க, கீரை. ஆனா ஒரு ஒரு எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீரை சாப்பிடணும்னு சொல்லுவார் டாக்டர். ஏன்? அந்த புரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு வளர்வதற்கான தேவை, திசுக்கள் வளர்வதற்கு தேவை. ஏன்னா மனுஷ உடம்புல சில விஷயங்கள் வளர்வதற்கு ஹை புரோட்டீன் தேவைப்படுது. அப்ப நான்வெஜ் சாப்பிடலாம் அந்த இடத்துல. ஆனா அப்படி சாப்பிட்டு நம்ம உடம்பு என்ன ஸ்ட்ரென்த் ஆகுது?
ஆனா வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ருக்கிற இந்த யானை, நீர் யானை, இவைகள் எல்லாம் எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கு? இதுதான் தேவன் யோசிக்க சொல்றாரு. இதுல இருந்து என்ன உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னமோ சொல்ல வந்துட்டு பின்னாடி போயிட்டீங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், அருமையான பதில். நானே போட்டுறேன், அது நீங்க வாசிங்க. இப்ப வலிமை உணவிலிருந்து வருவதில்லை. வலிமை உணவிலிருந்து வருது. நான் சாப்பிடாம இருந்தா வலிமை வரும் நான் சொல்ல வரல. ஏன்னா இதை நம்ம ஆகாரங்கிற சத்தியத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சத்தியம் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த். பட் இந்த இடத்துல பார்க்கறது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னா, வெஜ்ஜு சாப்பிட்ற மிருகம் நான்வெஜ் சாப்பிட விட ஸ்ட்ரென்த்தாக இருக்கு அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த மிருகங்களுடைய வலிமையானது சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து என்ன ஆகுறது இல்லை, வர்றதில்லை. அப்போ வேற எங்கிருந்து வருது? அப்போ படைத்தவர் நினைச்சாருன்னா சாதாரண ஃபுட்டை கொடுத்து இருக்கிறதுலே பெரிய வலிமை மிக்க மிருகமா ஒருத்தரை மாற்ற முடியும். அதே படைப்பாளி தேவன் நினைச்சாருன்னா நல்லா சாப்பாடை கொடுத்து வலிமை கம்மியாகவும் மாற்ற முடியும். அப்ப எது உள்ள போகுது, அதோடைய ஹேபிட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து உடல் வலிமை அமையாது. ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து அமையறது இல்லை. அடுத்த லைன் வாசிங்க. இவ்வளவு பெரிய வலிமையான உயிரினம் கூட தேவன் ஏற்படுத்திய ஒழுங்கின்படி புல்லை தின்று வாழ்கிறது. அது புல்லை தின்று வாழ்கிறது. ஆனாலும் மற்ற விலங்கோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியின்னு சொன்னா டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு. அந்த மாதிரி என்னைக்காவது ஹிப்போபொட்டமஸ் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு உடம்பு சரியின்னு சொன்னா நீ வெஜிடேரியன் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிடுன்னு சொல்லுவாரா? ஏன்? அது சாப்பிடாது. அது சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது? டாக்டர் சொன்னா சாப்பிடாதா? டாக்டர் கீழ்ப்படியணுமா இல்லையா? டாக்டருக்கு அது கீழ்ப்படியாது, தேவனுக்கு. அப்படின்னு அதுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, என்னுடைய உடம்புக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உடல் வலிமையானது வெளியே இருந்து சத்து எடுக்கிறது இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம். புரிஞ்சவங்களுக்கு? ஸோ இந்த விலங்கு ஒரு விலங்குன்னு நம்ம நினைக்கல வச்சுக்கோங்க. இந்த லெசன் தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு கட்டாயமா நமக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க, காசு வச்சிருக்கிறவன் பணக்காரன், காசு இல்லாதவன் ஏழை. கரெக்டா? இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. என்ன ரூட் மாத்துறீங்க? இப்போதான் நமக்கான லெசனுக்கு வரேன். இப்போ என்ன படித்தோம்? வெஜ்ஜு சாப்பிட்றதெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்காது, நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நினச்சி அந்த அந்த நினைப்பை தேவன் உடைச்சிட்டார். இப்போ அந்த அடுத்த நினைப்புக்கு வர நினைப்பேன். பணம் இருக்கிறவங்களெல்லாம் பணக்காரர்கள், பணம் இல்லாதவர்கள் ஏழைகள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ. பணம் இருந்தால் தான் பணக்காரன். ஏன்னா பேர்லேயே பணக்காரங்கிற பேர்லேயே பணம் இருக்கு. அது உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மனுஷன் நினைக்கும் நினப்பு. ஆனா உண்மை அது கிடையாது. பணமே இல்லாட்டி கூட பணக்காரனா இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாய் கூட எடுத்த உடனே ஏன்னா பணம் நிறைய இருக்கு போல் இருக்கு. ஏன் தெரியுமா? பணம் தான் ஒருத்தரை பணக்காரரா மாத்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பைபிளை பொறுத்த வரைக்கும், தேவனுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாட்டி கூட தேவனுடைய கிருபை தான் நமக்கு ரிச் பீப்புளா இருக்கும். நம்மளாம் ரிச் பீப்புளா இல்லையா? எந்த அடிப்படையில்? மற்ற ஜனங்க படிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளை உலகத்துல கேலி பண்ணுவாங்களே, இது பொழைக்க தெரியாத மனுஷன், ஒண்ணுமே நீ இது வரைக்கும் சம்பாதிக்கல, எதையுமே நீ செஞ்சு வைக்கல அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அந்த யோசனைகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னா, மனிதனுடைய நினைவுகள் தான் அங்கே காத்திருக்கு. பட் தேவனுடைய இயல்பு எப்படின்னா, யாரை எப்படி வைக்கணுங்கிறத தேவன் தான் டிசைட் பண்றாரு. அந்த டிசைட் பண்ற விஷயத்துக்கு உலக மனுஷங்க நினைக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை. பணம் கொடுத்தா தான் பணக்காரன் தேவன் சொல்றதே இல்லை எங்கேயுமே. பணமே இல்லாட்டி நான் உங்களை பணக்காரராக வச்சிருக்கிறேன். எந்த அடிப்படையில்னா என்னுடைய கிருபை. சொல்ல முடியாதுங்களா? அடுத்த பாயிண்ட் பட்டுமா? சாப்பாடு இருக்கிறவன் பணக்காரன், சாப்பாடு இல்லாதவன் ஏழை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உலக பிரகாரமா இதான் உண்மை. சாப்பாடு இருந்தா அவன மாதிரி ரிச் பீப்புள் யாருமே கிடையாது. நம்மளே சொல்லுவாங்களே சில சமயத்தில், எனக்கு உங்களுக்கு என்னங்க கவலை, உங்களுக்கு 3 வேளையும் என்ன வந்துடுது, சப்ஜெக்ட் வந்துடுதுன்னு ஒருத்தரும் சொல்லு. 3 வேளை என்ன வந்துடுது, சாப்பாடு வந்துடுது, இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே குட், அது தேவை. அது மட்டுமே தான் தேவையா? இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடாம இருந்தார். 41ஆவது நாள் சாத்தான் வந்து கேட்டா, சாப்பிடாம இருந்தீங்கன்னா பிரச்சனைப்பா, சாப்பிட்டுரு. அவருக்கு தோணுலது. அப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு? 40 நாள் சாப்பிடாம இருந்தப்ப காப்பாத்தின எங்க அப்பா 41ஆவது நாளும் காப்பாத்துவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது உள்ள இருக்கு. உனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடு முக்கியம், நீ போய் சாப்பிடுது. எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என் வார்த்தைகள், எங்க அப்பாவுடைய வார்த்தைகள் தான் முக்கியம், நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னா அந்த பசிங்கிற உணர்வை தேவனுடைய வார்த்தைகள் காம்பன்சேட் பண்ணுதா இல்லையா? இந்த இடத்துல
இதுதான் கிருபை. இந்த கிருபை தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. என்னைக்குமே போய் நீர் யானை வருத்தப்பட்டதில்லை. ஏன் தேவன் இப்படி படைச்சார்? இப்பவே எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா யானையை அடிச்சு நான் வீழ்த்துற அளவுக்கு எனக்கு நான் வெஜிடேரியன் கொடுத்துருந்தாருன்னா நான் இன்னும் பலமா இருந்திருப்பேன்ல. நான் சொல்லிட்டுங்களா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுச்சுன்னா ஒரே வயல விக்கி செத்து போயிருது. அதுக்குன்னு தேவன் என்ன கொடுத்துருக்காரு, அதுதான் ஸ்ட்ரென்த். அப்ப அது சாப்பிட்ற விஷயத்துல இல்ல, கீழ்ப்படுகிற விஷயத்துல தான் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத இந்த விலங்கின் மூலம் தேவன் நமக்கு சொல்ல வர்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பலசாலியா பலவீனரா? இல்லையா, அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. கண்ணும் தெரியல, வயசு வேற ஆகி போச்சு, லெட்டர் எழுத முடியல. உண்மைதானே? அப்படி பவுல் நினைச்சிருந்தாருன்னா ஹிப்போபொட்டமஸ் நினைச்ச மாதிரி தான். அவர் அப்படி நினைக்கல. எனக்கு எது எப்படி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, நான் என் வேலையை செய்வேன். ஏன்னா இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பண்றதுக்கு தேவன் கொடுக்குற கிருபை ஒன்று போதுன்ட்டார். ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்றாரமா, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். போதும் போதும். எது மட்டும் போதும்? கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். ஏன் தெரியுங்களா? அப்ப சாப்பாடு வேண்டாமா, தண்ணி வேண்டாமா, வீடு வேண்டாமா, ட்ரெஸ் வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா கிருபை இருந்துச்சுன்னா நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், கிருபை இருந்துச்சுன்னா ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்கும், கிருபை இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது நமக்கு வேணுமா, அல்லது எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு வேணுமா? அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு வேண்டாம். அதுதாங்க பலம். அதுதான் பவுலுக்கு இருந்திருக்கு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும் என்றார். நெக்ஸ்ட், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் எப்படிங்க பலன் பூரணமாய் விளங்கும்? இட் இஸ் காம்பன்சேட்டட் வித் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபை அதை எனக்கு காம்பன்சேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதுதான் நம்ம லைஃபுடைய டார்கெட்டே தான். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரதர் என்னால முடியல அப்படின்னு சொல்லணுமா? பிரதர் என்னால முடியல அப்படி சொல்லணுமா? பாருங்க ஒவ்வொரு முகமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப என்னால முடியல, கரெக்ட். உங்களால முடியல, ஆனா பேச முடியுதுல. இதுக்கு தேவன் ஒரு வேலை வச்சிருப்பார், அதை செய்யுங்க. அது நீங்க பேசாம மற்ற விஷயத்துல செய்யறதை விட இப்போ உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு செய்யறது கிரேட்டா இருக்கும். இதுதான் பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணுவேன், மேன்மை, பலவீனம் குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நெக்ஸ்ட் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த டைட்டில் ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். பலவீனமா இருக்கும் போதே பலமா இருப்போம். அது எப்படிங்க பேர் சாத்தியது? பலவீனமா இருக்கும்போது எப்படி பலமுள்ளவங்களா இருக்க முடியும்? அப்படியே என்னை பார்க்க வேண்டும் கொஞ்ச நேரம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவுதான் என்னால முடியாம போனா கூட உயிர்னு ஒன்று இருக்குல்ல, அது போகல. இன்னும் போயிடுச்சு போல் இருக்க, கொஞ்சம் பேத்துக்குங்க போயிடுச்சு இல்லை, என்னது போகல இல்லது அப்படின்னு அர்த்தம். இந்த உயிரை தேவன் உனக்கு கொடுத்துருக்காருன்னு ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா? முடியாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காரா உயிரை? முடியுங்கிறதுக்காக கொடுத்துருக்காரா? என்ன முடியும் தேவன்கிட்ட கேளுங்க. இந்த உயிரை வச்சு அதை பண்ண போதும். அதுதான் தேவனுடைய கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ரொம்ப ஹாப்பியா உட்காந்து சந்தோஷமா உட்காந்து எல்லாம் எழுதுறாங்க வசனத்தை. முடியலன்னு விட்டுருந்தாங்கன்னா அப்ப என்ன மைண்ட்ல இருந்திருக்கு? என்ன தேவன் கொடுத்துருக்காரோ அதுல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் என்னுடைய பலம். அதனாலதான் அந்தப்படி நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்னங்க பிரியப்படுறீங்க? யாராவது ஒருத்தர் போட்டு உங்களை துன்பப்படுத்தின இடுக்கண், நெருக்கம், நிந்தை, பலவீனம், இந்த பேரை கேட்டாலே நமக்கு அலர்ஜியா இருக்குது. இதுல எப்படி பிரியப்பட முடியும்? இதெல்லாம் எப்ப பிரியப்பட முடியும்? நமக்கு வரும்போது. அதை படிக்கும்போது இல்லை, வரும்போது. அப்படிதான் பிரியப்பட முடியும். எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷம் வரணும். ஏன்னு கேட்டா இந்த கண்டிஷன்ல கூட தேவனுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். வேற எந்த கண்டிஷன்ல போய் இதெல்லாம் பண்ண போறோம்? தேவனே கை காலம் நல்லா இருந்தா இன்னும் நல்லா வேலை செய்யறேன். நீ கை கால் நல்லா இருந்தா எப்படி வேலை செய்யணும் எனக்கு தெரியும். கொஞ்சம் உட்கார்ந்து நான் சொல்ற வேலை செய். அதுக்கு உனக்கு பலவீனம் இருக்கு, ஆனா அந்த பலவீனம் உன்னை இந்த வேலை செய்ய வச்சிருக்கு. இதுதான் தேவன் நம்ம கொடுத்துக்கிற வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையை நினைச்சுதான் சந்தோஷப்படணுமே தவிர எனக்கு அது இல்லை, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, எனக்கு இந்த சப்போர்ட் இல்லை, அந்த சப்போர்ட் இல்லை. எல்லா சப்போர்ட்டும் போனது நமக்கு துரதிர்ஷ்டமா அல்லது கிருபையா? கிருபை. வெதர் எது இல்லை உங்களுக்கு பதில பேச முடியாது. எது இல்லை நமக்கு? ஏதோ ஒன்று இல்லை, ஆனா அதான் எனக்கு கிருபை.
ஏன்னு கேட்டால் அதைத்தான் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். ஓகே, ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. ஒருத்தர் முன்னாடியே பார்த்துட்டு போகிறார், பார்க்காமலே போகிறார். ஆமாம், அப்படி தான் போவார். ஏன்? அதான் கிருபை. எவ்வளோ பேர் இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல என்னை சொல்லாமல் போகிறாரு, எனக்கு எவ்வளோ பேர் இருக்கு. ஏன்? அப்போ தான் அவரை நான் மன்னிக்க முடியும். அப்போ தான் என்னுடைய மாம்சத்தை நான் தட்டி அடக்கி உட்கார வைக்க முடியும். பவுல் ரொம்ப கிளியரா சொல்றார். பிலிப்பியர் 4:12-13. பிலிப்பியர் 4:12 முதல், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எதற்காக அப்போஸ்தலனாய் பவுல் போதிக்கப்பட்டிருக்கிறார்? தாழ்ந்திருக்கவும் தெரியும். இது கொஞ்சம் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல வேற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் விட்டுறலாம், நெக்ஸ்ட் வரலாம். எவ்விடத்திலும், எங்க போனாலும் சரி, எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருப்பேன். சரி, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேள்வி, எங்க போனாலும் எல்லாமே திருப்தியா இருக்குமா? நமக்கு இருக்காது. ஆனா நான் எப்படி தான் இருப்பேன்? ஏன்? அங்க என்ன இல்லையோ அவ்வளவுதான் முடிவு பண்ணிக்குவேன். அங்க எனக்கு என்ன இல்லையோ அவ்வளவுதான் நான் முடிவு பண்ணிக்குவேன். அவ்வளவுதான் திருப்தி. திருப்தி யார் ஏற்படுத்திக்கிறது? இந்த உலகத்தில் யாரும் இது வரைக்கும் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யார் ஏற்படுத்திக்கணும்? நம்ம தான். அப்ப ஏன் திருப்தி இல்லைன்னு நம்ம யோசிக்க கூடாது. எனக்கு திருப்தி என்னன்னா இப்ப இருக்கிறதா கரெக்டுங்கிறதா திருப்தி. பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடும் போதிக்கப்பட்டது. என்ன பாயிண்ட் இதெல்லாம்? இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படித்தான் இருப்பேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? ஸோ வெஜிடேரியன் ஸ்ட்ராங்கா, நான் வெஜிடேரியன் ஸ்ட்ராங்கா? ஹிப்போபோட்டமஸ்க்கு வெஜ்ஜோ நான் வெஜ்ஜோ ஸ்ட்ராங் இல்லை. அது தேவனுடைய கிருபை, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்பு. அதுதான் உடம்ப வலிமையாக்கியிருக்கு. ஸோ நமக்கு எதை நம்மளை பலமுள்ளவர்கள் ஆக்குதுன்னா, என்ன இன்னைக்கு இருக்கோ, என்ன இப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்காரோ, என்ன நிலைமையில் தேவன் நம்மளை இப்படி வச்சிருக்காரோ, இதுதான் நமக்கு சரியான நிலைமை. இதை வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தாக நிற்கணுங்கிறது தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஸோ இன்னைக்கு எத்தனை வசனம் பார்த்துருக்கோம்னா, ஒரே வசனம். அப்போ ஹோம்ஒர்க் என்ன? 2ஆம் வசனம். 2ஆம் வசனம் வாசிச்சிடலாமா? யோபு 40:16. யோபு 40:16. இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும். எதனுடைய பலன்? பெகமோத் அப்படியே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பெகமோத்துடைய பலன் அதனுடைய இடுப்பிலும், அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. இதை வைத்து தேவன் தன் நீதியை என்ன மனுஷனுக்கு புரிய வைக்க போறார்? இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அலசி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு வச்சிருப்பார் போல தான் இருக்கு. ஸோ இதை சுருக்கமாக எழுதி அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டவங்க அனைவரும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு நாளில் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் வெளிப்பட்டதனால மாபெரும் இந்த ஒரு சத்தியத்திற்காக கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நம் அனைவரும் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுதும் இந்த நாளுக்குண்டான இறைவன் கீதங்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை சபையின் சார்பாக முன்வழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் ஜூலை 24. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. இதற்கான விளக்கம்: அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மகா வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள். அரசியலை குறித்தல்ல, சமூக கேள்விகளை குறித்தல்ல, உலகம் விமர்சிக்கும் அநேக காரியங்களை குறித்தல்ல, இவைகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாமல் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததெல்லாம் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தையே. நாமும் இதையே திருச்சபையின் மைய கருத்தாக கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர். அவரோடு கூட சபையும் அதற்கு முன்பாக முழு உலகமும் தெய்வீக திட்டத்தில் இப்படி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் வர வேண்டியதாக உள்ளது. எனவே நம்முடைய வாழ்வில் இதையே பிரதான சாட்சியாக சொல்ல வேண்டும். எல்லாராலும் வாசித்து அறியப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிருபம் நீங்களே என்று அப்போஸ்தலர் கூறியபடி நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆதிகால சபையிலும்
இந்த சத்தியத்தையே சாட்சிகளாக சொன்னார்கள். நாம் கர்த்தரிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற சத்தியத்தின்படி போதித்து தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும். நாம் போதிக்கிறதை விட நாம் சத்தியத்தில் வாழ்ந்து காட்டுவதே முக்கியமானது. தேவ வைராக்கியத்தில் நிலைத்து சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்தின்படி போதிக்கிறவர்களாகவும் இருப்போமாக என்பதே ஆமென். தேங்க்யூ பிரதர். சபையாருக்கு உண்டான அறிவிப்புகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனையானது சரியாக காலை 8:30 மணி அளவில் துவங்கும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று நமக்கு 2 வேத பாடங்கள் இருக்கும் என்பதை கூட சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண் 77 பாதம் பணிந்து என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நம் மத்தியிலே ஜெபம் செய்வார்.
நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஜெபத்தோடு கூட இந்த நாளுக்கு உண்டான கூட்டம் தேவ சமாதானத்தோடு நிறைவு பெறும். நாம் யாவரும் ஜெபிப்போம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரும் துதிகள் பிரியப்படுகிறவரும் துதிகன மகிமைக்கு பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே பகல் வேளை முழுவதுமாக எங்களை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து தேவனுடைய சுத்த கிருபின்படியாக எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய இரட்சகரும் உடைய ஒரே பேரான குமாரனுமாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களையும் உடைய நாமத்துக்கு நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே அன்பு சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒன்று கூடி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உடைய வேதத்துள்ள மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாபெரும் சிலாக்கியத்துக்காக மீண்டுமாக நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட தகப்பனே அன்பு சகோதரர் மூலமாக நீர்த்தாமே அப்பா அநேக மகத்துவமான காரியங்கள் நீர்த்தாமே எங்களுக்கு விளக்கி காட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போஷித்து அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று தேவன் தாமே எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தகப்பனே, எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் தகப்பனே ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி கிருபைக்காக நன்றி தகப்பனே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்பா எங்களை ரட்சித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட ஈவுகளுக்காக நன்றி செலுத்துவோம். தகப்பனே, தொடர்ந்து தேவன் தாமே இந்த நாளில் கொடுத்த தகப்பனே செய்தி கொடுத்த அன்பு சகோதரிகள் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மென்மேலும் தேவன் தாமே அவரை நீர் தாமே எடுத்து பயன்படுத்தி வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து அவருடைய தேவன் தாமே அவரை நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஊரினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை தகப்பனே வீணும் விருதுமாய் விட்டு விடாதபடிக்கு 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் நாங்கள் பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையை நீர் தாமே அப்பா சீர்தூக்கி நடத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள தகப்பனே.